நானும் வந்து எம்பிபி நானும் ஒரு பூசைக்கெல்லாம் போயிருக்கோம். உதயநிதி வர சரியா. அப்போ மற்றது வந்து டிஎஸ்க்குள்ளே இருந்து பதிகிறார்கள் குடும்பம் மட்டும்தான் பதிவு வெள்ள சாமான் வெள்ள பிரச்சனை வந்து அந்த 40 பேர் வந்து அதுக்குள்ள இருந்து பதியப்பட்டு அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க. வெளிநாட்டு ஆட்களே காசு இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆனா ஒரு அளவு கொடுப்பட்டு என்ன அவன் வந்து லோன் கட்டணுமான்னு சொல்லி அந்த லோன் எடுக்கிறதுக்காக வேண்டி ஜிஎஸ்ல காசு அங்கே கொடுப்பட்டு அதெல்லாம் புள்ளதான். அதெல்லாம் சரியான 2ஆம் கட்ட காசு மக்களாண்டு சொன்னீங்க. மக்கள் ஒருத்தர் நியமிக்கல நீங்க பொய்யான வாழ்க்கை தந்த நீங்க ஒரு எம்பி மக்களுக்கு ஆதரவு தாரீங்க. என்ன செய்யணும் அந்த 2ஆம் கட்ட காசை நிப்பாட்டணும். 2ஆம் கட்ட காசை நிப்பாட்டணும். அது ஒருத்தருக்கு இல்லாதையும் பரவாயில்ல அந்த 40 பேரை தவிர்த்து கொடுக்காம விட்டுருக்கலாம். அந்த காசு கொடுக்க வேண்டிய அவசியம் அது இல்லாத வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி நிற்குது. அப்ப ஜிஎஸ்ட போய் ஒரு ஆள் கேட்டிருக்காவும் ஜிஎஸ்ட போய் கேட்க சொன்னாங்க கபட்டுக்குள்ள தண்ணி இருக்காங்க. கபட்டுக்குள்ள தண்ணி இருந்தா தானே சாமா இல்ல அந்த ஜிஎஸ்ஏ எங்களுக்கு எல்லாரும் சைன் பண்ணி தாரோம். ஜிஎஸ் தேவையில்ல ஒரு ஆம்பளை ஜிஎஸ் போட சொல்லுங்க. அந்த ஜிஎஸ் தேவையில்ல. அந்த ஜிஎஸ் அதுக்குள்ள வந்தா மக்களை சேர்ந்து அடிப்பாங்க. ஜிஎஸ் மக்களை சேர்ந்து காசுப்படுவாங்க. அதை நிப்பாடுங்க. அந்த ஜிஎஸ் பொம்பளை ஜிஎஸ் நிப்பாட்டி போட்டு அந்த ஜிஎஸ்ஐ போடுங்க. எந்த நாளைக்கு சொல்லப்படாது இப்படி ஜிஎஸ் வந்தவன் ஜிஎஸ்க்கு பாதகம் அடிக்கப்படாது. அவ செஞ்ச வேலைக்கு மக்கள் அடிப்பாங்க. அவ செஞ்ச வந்த கூட அவையோட 15 5 பேர் ஜிஎஸ் வந்து அவங்க